பேர் ரத்தம் சிந்தினார்கள், பல பேர் தூக்கில் தொங்கினார்கள், துப்பாக்கி சூடுபட்டு செத்தார்கள். அடையாளமே தெரியாமல் பல குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாகி போயிற்று என்பதை சொன்னால்தான் தேசிய கீதம் பாடுகின்ற போது உணர்ச்சி பெருக்கோடு எழுந்து நிற்பார்களே தவிர, இல்லாவிட்டால் வாய் கூட அசைக்காமல் இந்த நாட்டு மக்கள் நிற்பார்கள். அதே போலத்தான் இந்த தலைவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் பிறந்த காரணத்தாலும் உழைத்த காரணத்தால் தான் நாம் எல்லாம் மனிதர்களாக மாறி இருக்கிறோம். இன்றைக்கு கம்பீரமாக நடக்கிறோம். எந்த தெருவிலே நடக்கக்கூடாது என்றார்களோ அந்த தெருவிலே நாம் குடியேறி இருக்கிறோம். எந்த வீட்டிலே கைகட்டி நின்றோமோ அந்த வீட்டிலே இருந்தவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நம்மிடம் வந்து கைகட்டுகின்ற அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது. இதெல்லாம் பேசுகிற போது எங்களுக்கு உணர்ச்சி வருகிறது என்றால் இது மனப்பாடம் செய்து பேசுவதல்ல, அனுபவத்தின் அடிப்படையில். உணர்ந்தவர்கள் இங்கே பல பேர் இருப்பார்கள். அதை உணர்கின்ற வாய்ப்பில்லாத தலைமுறையை சார்ந்தவர்கள் இப்போது நாங்கள் பேசுகிற போது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது கூட்டம். பொழுது போகாதவர்கள் வந்து பேசுகிற இடம் அல்ல. உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை என்று இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை. நீங்கள் கிளம்புகிற போது வீட்டிலே உங்கள் வீட்டு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்திருப்பார்கள். நீங்கள் திரும்பி செல்கிற போது உறங்கி இருப்பார்கள். உணவு உண்டு உறங்கினார்களா இல்லையா தெரியாது. எழுப்பி ஊட்டினால் சாப்பிடுமா தெரியாது. எந்த பிள்ளையும் உறங்குகிற போது ஒரு வாய்தான் சாப்பிடும் என்றால் பிள்ளைக்கு உணவு கூட தர மறுத்து மறந்துவிட்டு இங்கே பொறுப்பற்றா உட்கார்ந்திருக்கிறீர்கள். இல்லை, அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை இந்த இயக்கம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். அப்படி தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிறோம். கல்விதான் ஒருவரை உயர்த்தும் என்பதற்காக கல்வி தர ஆரம்பித்த வரலாறு இங்குதான் தொடங்கியது. எது தெரியக்கூடாது என்று ஒடுக்கி வைத்தார்களோ அதை முதலில் கொடுத்து அவர்களை மனிதனாக்கினோம், அறிவை விழிப்புற செய்தோம். ஒரு கல்லூரியிலே நான் பேசி முடித்துவிட்டு மாணவர்களை கேள்வி கேட்கிறோம் என்று சொன்னபோது அனுமதித்த நேரத்தில் ஒரு மாணவன் கேட்டான், சாதி மதமற்ற சமத்துவ சமுதாயம் வேண்டும் என்று பேசுகிறீர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறீர்கள், யாது ஊரை யாவரும் கேளீர், கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நான் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ நான் படிக்க நுழைகிற போது என் பெயரை கேட்ட அடுத்த கேள்வியே நீ என்ன ஜாதி என்று உங்கள் அரசாங்கம் தானே கேட்கிறது என்றார். இங்கே 4 பேர் கை தட்டினீர்கள், அங்கே அத்தனை பேரும் கை தட்டினார்கள். அந்த மாணவனின் கேள்வி நியாயம் என்பதாகத்தானே அந்த கைத்தட்டல் சொல்லுகிறது. உங்களிலும் சிலர் கையொலி எழுப்பவில்லை என்றாலும் மனதிற்குள் அது நினைத்திருக்க கூடும். ஆக அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய கூட்டம், எல்லாம் இளைஞர் கூட்டம், உணர்ச்சி பெருக்கும் உற்சாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இந்த கேள்விக்கு அவனை ஒரு கதாநாயகனை போல கொண்டாடினார்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேருடைய எண்ணமும் அதுவாகத்தானே இருக்கிறது. நான் பதில் சொன்னேன், தம்பி, ஒரு காலத்தில் இந்த நாட்டில் உன்னை ஜாதி என்ன என்று கேட்டார்கள், நீ படிக்க கூடாது என்பதற்காக. இப்போது நாங்கள் கேட்கிறோம், முதலில் நீதான் படிக்க வேண்டும் என்பதற்காக. உனக்கென்று இடம் ஒதுக்கி வைத்து நீ இங்கே வா, உனக்குத்தான் இந்த இடம், வேறு யாரும் உட்கார முடியாது என்று சொல்லுகின்ற காரணத்தால் தான் இந்த அமைப்பு முறை இருக்கிறவரை அதன் அடிப்படையில் உங்களை உயர்த்துகின்றோம் என்று சொன்ன போது அந்த மாணவனுக்கு கரவொலி எழுப்பிய அத்தனை பேரும் எனக்கும் பதில். ஆக என்னுடைய விடை அவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. எப்படி நான் இதை சொன்னேன் என்றால், நாங்கள் இதை உணர்ந்த காரணத்தினால் சொல்லுகிறோம். கலைஞர் என்கிறவர் வாழ்ந்தது 94 ஆண்டுகள் தான். பொது வாழ்க்கையினுடைய தொண்டு என்பது 80 ஆண்டுகள். திரைத்துறையை சொன்னார்கள், அரசியல் துறையை சொன்னார்கள், இலக்கிய துறையை சொன்னார்கள், நாடகம், திரைப்படம். எந்த இடம் அவர் பங்கேற்காத இடம், எதிலே அவர் கை வைக்கவில்லை. எந்த இடத்தில் கை வைத்தாலும் அதில் கலைஞர் தான் முதல்வர் என்று வாழ்ந்து காட்டினாரே. ஒரு 60 ஆண்டு கால தமிழ்நாட்டு வாழ்க்கையை பற்றி அல்லது தமிழ்நாட்டின் வரலாற்றை பற்றி யாராவது தெரிந்து கொள்ள விரும்பினால், அந்த 60 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், அரசியல் கட்சிகளுடைய தோற்றம், வளர்ச்சி அல்லது மறைவு, ஆட்சிகளின் சாதனைகள், இலக்கியம் அதில் மெருகேறியதா, புதுமை பெற்றதா, பொலிவிழந்ததா, இப்படி ஒவ்வொன்றையும் யாராவது ஆராய வேண்டும் என்றால் தனித்தனியாக ஒவ்வொரு அத்தியாயமாக படிக்க வேண்டாம். கலைஞர் என்ற ஒரு மனிதனின் வாழ்க்கையை படித்தால் போதும், எல்லாம் வந்துவிடும். வரலாறு வரும், இலக்கியம் வரும், அரசியல் வரும், எல்லாம் வரும். அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலும் முத்திரை பதித்த, கால் பதிக்க மட்டுமில்லை முத்திரை பதித்த தலைவன் கலைஞர். அவரை ஒரு யுக தலைவன் என்றுதான் நான் அழைப்பேன். யுகம் என்பது ஒரு 1000 ஆண்டுகள்.
எத்தனையோ ஆண்டுகளுக்கு இடையிலே பிறக்கக்கூடிய அவர் ஒரு அவதாரம் அல்ல, நம்மை போல மனிதன் தான். ஆனால் மனிதனாக பிறந்து இன்னொரு மனிதனுக்காக எண்ணுகின்ற மனிதர்கள் தான் தலைவர்களாக உயர்கிறார்கள். தனக்கு பக்கத்திலே 10 பேரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து விட்டு தலைவா என்று அழைக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பெயர் அல்ல. இயல்பாக மக்கள் கூட்டம் அவர்கள் பின்னால் வர வேண்டும். இவரை நம்பினால் நாம் நிம்மதியாக உறங்கலாம் என்று எண்ண வேண்டும். என்னை இத்தனை காலம் எது நசுக்கியதோ அதிலிருந்து இந்த மனிதன் விடுவிப்பான் என்ற எண்ணம் வர வேண்டும் என்றால் அது அவர்கள் வாழ்கிற முறை, பேசுகிற வார்த்தைகள், அதே போல செயல்படுகின்ற முறைகள். அதைத்தான் கலைஞர் சொன்னார். நான் ஒரு பெரிய வரலாற்றை தான் சொல்ல வேண்டும். பெரியார் என்று சொல்லுகிற போது அவர்தான் ஒட்டுமொத்த உருவம். பெரியாருடைய கொள்கைகள் நடைமுறைக்கு வந்தால்தான் நாடு நலம் பெறும் என்று உணர்ந்தவர் அண்ணா. அவருடனே பயணம் செய்தவர். அவரிடமிருந்து விலகி ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறார். எதனால்? முதலமைச்சராக வேண்டும் என்றால் இல்லை. அண்ணா பின்னாளில் சொல்வார், நான் ஒவ்வொரு முறை கல்லூரியிலே படிக்கிற போது விடுமுறைக்கு வீடு திரும்புகிற போதெல்லாம் என்னை வளர்த்த என் தொத்தாவின் காதிலோ கழுத்திலோ ஏதோ ஒரு அணிகலன் குறைந்திருக்கும். எனக்கு தெரியும், என்னை படிக்க வைப்பதற்காக அவர்களுடைய நகைகள் ஒவ்வொன்றாக கடைக்கு போகின்றன விற்பனைக்கு என்று பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அப்படிப்பட்ட குடும்பம் என்னுடையது. நான் படித்து முடித்தவுடன் உறவினர்களில் சில பேர் சொன்னார்கள், நீ வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்று என்றார்கள். நான் வேலைக்காக ஒருவரிடம் போனேன். காஞ்சிபுரம் நகராட்சியிலே ஒரு குமாசா வேலை இருக்கிறது என்பதற்காக ஒரு நீதிபதியிடம் நான் சிபாரிசு கேட்க போனேன். உள்ளே போய் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த நீதிபதி எழுந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவர் சொன்னார், ராஜா சார் முத்தையா செட்டியாரிடம் ஒரு வேலை இருக்கிறது, உங்களால் தான் முடியும், நானே உங்களை பார்க்க வேண்டும் என்று இருந்தேன் என்று சொன்ன போது நான் வேலை கேட்காமல் திரும்பி வந்து விட்டேன். ஒருவேளை அன்றைக்கு நான் கேட்டு வாங்கியிருந்தால் உன் அண்ணன் இன்றைக்கு காஞ்சிபுரம் நகராட்சியின் தலைமை குமாசாவாக இருந்திருப்பேன், ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஏன் அரசியல் கட்சி தொடங்கினார்? ஒரு கொள்கை இந்த நாட்டை வாழ வைக்கும், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற எண்ணம் உடையவர்கள் ஆட்சிக்கு வருவதில்லை. ஆட்சி எவர் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். சட்டங்களின் மூலமாக, சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களின் மூலமாக. ஆக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இந்த கருத்துல ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். என்றால் என்ன செய்ய வேண்டும்? இவர் சரியாக பாடவில்லை என்று கீழே உட்கார்ந்து சொல்லக்கூடாது. நான் பாட தெரிந்தால்தான் நான் மேடைக்கு வர வேண்டும். இவர் சரியாக பேசவில்லை என்று ஒருவர் சொன்னால் அவரை விட சிறப்பாக பேசக்கூடியவராக இருந்தால் வந்து பேச வேண்டும், இல்லாவிட்டால் குறை சொல்லக்கூடாது. எனவேதான் இப்படி ஒருவராக கொடுத்து கொடுத்து பார்த்து முடியவில்லை என்கிற போது அந்த இடத்திற்கே போனால்தான் முடியும் என்ற எண்ணத்திற்கு அண்ணா வந்தார். எந்த வர்க்கத்தின் கையில் அதிகாரம் இருக்கிறதோ அந்த வர்க்கத்திற்கு ஆதரவாகத்தான் அரசாங்கம் செயல்படும் என்று காரல் மார்க்ஸ் சொல்வார். தொழிலாளர்களின் கைக்கு அதிகாரம் வர வேண்டும், இது மார்க்சினுடைய கூற்று. அப்போதான் சும்மா இருங்க, தொழிலாளர்கள் மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்று மார்க்ஸ் சொன்னதை போல தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற மக்களிடம் அதிகாரம் வேண்டும் என்பதால் அண்ணா அரசியல் இயக்கம் தொடங்கினார். நான் நிறைய உதாரணம் சொல்வேன், மிக முக்கியமாக 2 சொல்வேன். சுயமரியாதை திருமணம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய வீட்டில் நடைபெறுகின்ற திருமணங்கள் பெரும்பாலும் சுயமரியாதை திருமணங்கள். என்றால் என்ன? வைதிக முறை திருமணங்களுக்கு மாற்றாக ஒரு திருமண முறை. எதனால் இந்த மாற்று? வைதிகர்களை பிடிக்கவில்லை என்பதெல்லாம் கிடையாது. அதைவிட சிறப்பாக, அதாவது வைதிக முறையிலே திருமணங்கள் என்றால் ஒருவர் வருவார், மந்திரங்கள் ஓதுவார். என்ன பண்றேன்? வைதிக முறையிலே வருகிறவர் ஒரு மந்திரத்தை ஓதுவார், எல்லோரும் கேட்பார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று மணமக்களுக்கு புரியாது, அழைத்து வந்த மணமக்களின் பெற்றோருக்கு புரியாது, வந்தவர்களுக்கும் புரியாது, சில நேரங்களில் சொல்கிறவருக்கே தெரியாது. காரணம், அது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்பது ஒரு பேச்சு மொழி அல்ல, அது ஒரு இலக்கிய மொழி, எழுத்து மொழி, அவ்வளவுதான். உலகத்திலே உள்ள மொழிகளில் மூத்த மொழிகளில் ஒன்றுதான் சமஸ்கிருதம். ஆனால் மக்களே நன்றாக யோசியுங்கள், நீங்கள் எங்காவது 2 பேர் சமஸ்கிருதத்தில் பேசிக் கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. மந்திரம் ஓதலாம், வேதம் படிக்கலாம்,
இலக்கியம் எழுதலாமே தவிர அது பேச்சு மொழி அல்ல. எனவே அது மக்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு புரியாத மொழியில் ஏதோ ஒன்றை சொல்ல அந்த இடத்துல ஒரே சலசலப்போடு திருமணம் நடந்து முடிந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அந்த மந்திரங்களுடைய பொருள்களை பார்த்தபோது அறிவுக்கு ஏற்றதாக இல்லை. எனவே பெரியார் சொன்னார், இதற்கு பதிலாக நம்முடைய ஊரில் ஞான சம்பந்தனை போல ஒரு பெரிய மனிதரை கூட்டு, யாராவது சான்றோர்களை அழைத்து 4 நல்ல வார்த்தை பேசி ஒரு மாலையை கொடுத்து தாலி அணிவித்தாலே திருமணம் அது நடக்காதா? ஏற்புடையது இல்லையா? அவர்கள் பேசுவது அவர்களுக்கு புரியுமே, அவருடைய அனுபவம் அவர்களுக்கு வழிகாட்டுமே. இது மாதிரி 4 பேர் வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னால் அது நல்ல நிகழ்ச்சியாக நடக்குமே என்று தொடங்கியதுதான் சுயமரியாதை திருமணம். இது பரவலாக தொடங்கியது, எல்லோரும் ஏற்க தொடங்கினார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு தம்பதியர் அப்படி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு சொத்திலே தகராறு வருகிறது. நீதிமன்றத்திற்கு போய் எங்கள் சொத்தை பிரித்துக் கொடுங்கள், பெற்றோருடைய சொத்தை என்று கேட்கிறார்கள். இந்த வழக்கிற்கு தொடர்புடையவர்கள் இன்றைய திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்களுக்கு நெருங்கிய சொந்தம். ஒரு சின்ன தகவல், அவ்வளவுதான். அந்த வழக்கிலே மூர்த்தி ப்ளீஸ், யாரா இருந்தாலும் கீழே போங்க, கீழே போங்க. அதாவது எங்களை மறந்து பேசிட்டு இருக்கு கடமைக்கா. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? நீங்கள் யாருடைய சொத்தை பங்கு கேட்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் பெற்றோர் இல்லை. இல்லை, இதோ பாருங்கள் பிறப்பு சான்றிதழ், இவர்கள் தான் எங்கள் தாய் தந்தை. நீ சான்றிதழ் வைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியே இல்லை, திருமணம் ஆகியிருக்கிறது. இதோ பாருங்கள் புகைப்படம், இன்னன்னார் வந்திருந்தார்கள், திருமணம் நடந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்று சொன்னால் அக்கினி வளர்க்க வேண்டும், மணமக்கள் 7 முறை வலம் வர வேண்டும், மந்திரங்கள் ஓத வேண்டும், மாலை மாற்ற வேண்டும், மங்கள நான் அணிவிக்க வேண்டும். இப்படி 7 சடங்குகள் இருக்கின்றன. உங்களுக்கு யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக நீங்கள் இதை தவிர்ப்பீர்களானால் உங்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளலாம், சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்றால் it is an illegal marriage, rather invalid marriage. அப்படின்னா இந்த குழந்தைகள் ஒரு முறையாக வாழ்ந்த தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் அல்ல, சேர்ந்து வாழ்ந்த ஆணும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் என்கிற போது they don't have any right to claim the property of their parents. அதிர்ச்சி இவர்களுக்கு மட்டும் இல்லை, சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட எல்லோருக்குமே அதிர்ச்சி. இப்படி திருமணம் செய்ததெல்லாம் செல்லாது என்றால், அப்படி என்றால் என்ன பொருள்? சமூகத்தில் மாற்றம் வேண்டும், நல்ல முறையில் திருமணம் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு, ஆனால் சட்டம் இப்படி செய்கிறது என்று தவித்தது கொஞ்ச நஞ்ச நாட்கள் அல்ல. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் பெரியார் சுருண்டு போய் உட்கார்ந்தார். ஆனாலும் பல பேர் திரும்பி திரும்பி அதே முறையிலே தான் திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். 1967 திமுக ஆட்சி மலர்கிறது. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில நாட்களில் திருச்சியில் ஒரு திருமணம், அமரர் ஜீவா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவாவினுடைய மகள் திருமணம் பெரியார் தலைமையிலே பெரியார் மாளிகையில் நடைபெறுகிறது. முதலமைச்சராக அண்ணா வருகிறார். அது அண்ணா பேசுகிற போது சொல்கிறார், பெரியார் ஒரு வாத்தியார் மாதிரி, ஆசிரியர் மாதிரி, அவர் எங்களைப் போல நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார், ஆனால் அவர் இருந்த இடத்திலே தான் இருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட மாணவர்களில் ஒருவர் ஜீவா, அப்படி உருவான மாணவர்களில் ஒருவன் நான் இப்போது முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் என் ஆசிரியருக்கு நான் ஏதாவது காணிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பரிசாக நான் விரைவில் சட்டமன்றத்தில் சுயமரியாதை திருமணம் செல்லும் என்று சட்டம் கொண்டு வரப்போகிறேன். பெரியார் எழுந்து அண்ணாவை கட்டி பிடித்து, அண்ணா ரொம்ப நன்றிங்கயா, ரொம்ப நன்றிங்கயான்னு கைகாலாம் நடுங்க பேசுறாரு. ஏன்னா அவ்வளவு நாள் தவிப்பு. அண்ணா சட்டப்பேரவையில் இந்த சட்டத்தை கொண்டு வரப்ப என்ன பண்றாருன்னா, மசோதான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மசோதானா என்ன, சட்ட முன்வடிவு. நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஒரு மசோதா மேல பேசுறோம் அப்படின்னா, இது நிறைவேறினா இது அப்படியே சட்டமாயிடும், திருத்தங்கள் வந்தா திருத்தங்களோட சட்டமாகன்றதுதான் பொருள். அந்த மசோதாவை சட்டமன்றத்தில் வைப்பதற்கு முன்னால் சட்டத்துறையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் எதுக்கும் காட்டிட்டு வாங்கன்னு வீரமணி கிட்ட கொடுத்தா பெரியார் அனுப்புறார்.
பெரியார் பார்த்துட்டு இதுல ஒரு திருத்தம் பண்ணலாங்களான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அண்ணாட்ட சொல்றோம். பெரியார் என்ன பண்றாருன்னா, அண்ணா இந்த திருமண முறையெல்லாம் மாற்றிட்டு என்ன சொல்றாரு, சம்பிரதாயங்கள் தேவையில்லை, சடங்குகள் தேவையில்லை, மாலை மாற்றி மங்கள நான் அணிவித்தால் போதும். இதுதான் சட்ட மசோதா. அதுல என்ன வார்த்தை வருது தெரியுமா? கார்லண்டிங் அண்ட் டையிங் ஆஃப் தாலி வில் பி என்டர்டெயில் அஸ் அ மேரேஜ். பெரியார் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த அண்ணுங்கிற அடிச்சுட்டு ஆர்னு போடுறாரு. கார்லண்டிங் ஆர் டையிங் ஆஃப் தாலி. மாலை மாத்தினாலும் போதும், தாலி கட்டினாலும் போதும், ஏதாவது ஒண்ணு போறோம்னு பெரியார் சொல்றாரு. இதை கொண்டு போய் காட்டினோம்னா அண்ணா சொல்றாரு, அதாங்க ஐயா, நமக்குலாம் தோணாது, அவருக்கு தாங்க தோணும் அப்படின்ட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றுறப்ப அண்ணா சொல்றாங்க, இந்த திருமணம் இனிமேல் செல்லுபடியாகும். அதோட முடிச்சிருந்தா அவர் வெறும் முதலமைச்சர், அவர் அண்ணா இல்ல. இந்த திருமண முறை இனிமேல் செல்லுபடியாகும் என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடைபெற்ற திருமணங்களும் செல்லுபடியாகும். ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். சிவில்ல அது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அதாவது எவ்வளவு பெரிய அறிவாளிகளோட நம்ம வாழ்ந்து அவங்களால வளர்ந்துருக்கணும், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் உங்க மனசுல வச்சுக்கணும். அதனால்தான் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். யாராவது பேசினா போன எடுத்தா எனக்கு ஏன் வருதுன்னா, இதெல்லாம் ஜீனியஸ். உலகத்துல இப்படி தலைவர்கள் பிறக்கவே முடியாது. பெரியார் மாதிரி சிந்திச்சவங்க இல்ல, அண்ணா மாதிரி செயல்பட்டவங்க இல்ல, கலைஞர் மாதிரி வாழ்ந்தவங்க இல்ல. ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்னென்ன பாடுபடுறோம், அப்புறம் நிறைவேற்றப்ப எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், அதனால இன்னைக்கு எவ்வளவு மரியாதையோட வாழ்றோம் அப்படிங்கிறப்பதான் நம்ம வீட்டுல அப்பா பாட்டன் தாத்தா படம் மட்டும் இல்ல, பெரியார் அண்ணா கலைஞர் படமும் இருக்கும். இவங்கெல்லாம் நம்மளை வாழ வைத்தவர்கள். அண்ணாங்கிறவர் ரொம்ப மென்மையான தலைவர். நான் ரொம்ப ரசிச்சது இன்னொன்னு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல இந்தி இல்லைன்னு ஒரு சட்டம் அண்ணா கொண்டு வர்றாரு. மும்மொழி திட்டம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் உண்டு. இந்தி அந்தந்த மாநிலத்தின் மொழி இங்கிலீஷ் இந்தி இந்த மூணு இருந்தாகணும் அப்படின்னு நிர்பந்தம். அண்ணா என்ன பண்றாங்க, 2 இருந்தா போதும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. தமிழ் போதும், ஆங்கிலம் போதும், இந்தி கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லல அவரு. இந்த ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு இயற்றிய சட்டத்தின் திருத்தத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது. எவ்வளவு தைரியம் பாருங்க. இது தொடர்பாக அவர்கள் பிறப்பித்த ஆணைகளை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. 3வது, இந்தியிலே ஆணைகள் வழங்குகின்ற தேசிய மாணவர் படையில் இனிமேல் ஆங்கிலத்தில் தான் ஆணைகள் இருக்கும். பீச்சே மூட், தாய்னே மூட் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. லெப்ட் டர்ன், ரைட் டர்ன் மாத்தினது அண்ணா. மாத்திட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாற்றத்திற்கு மத்திய அரசு இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் தி கிரேட் அண்ணா, தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும். நீங்க பெரியார் மறையிறப்ப கலைஞர் முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி பெரியாருக்கு எல்லா அரசு மரியாதையும் கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க அதிகாரிகள்லாம் வந்து, அவர் எந்த அரசு பதவியிலும் இல்லைங்க, இருந்தால்தான் அரசு மரியாதை கொடுக்க முடியும், பெரியார் எந்த பதவியிலும் இல்லை, சரி மீறி செஞ்சா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆட்சி கூட பறி போகுங்கிறாங்க. பெரியாருக்கு மரியாதை கொடுக்க முடியாம இந்த ஆட்சியில நான் இருந்து என்ன பண்ண போறேன், போய் கொடுங்க. திரும்பி வந்து எல்லாரும் சட்டமன்றம் கூட்டணும்னா, எப்படி நீங்கள் பதவியில் இல்லாமல், அரசு பதவியில் இல்லாமல் இந்த பெரியாருக்கு மரியாதை கொடுத்தீர்கள் காங்கிரஸ்காரங்க கடுமையா பேசுறாங்க. கலைஞர் வந்து ரொம்ப பொறுமையா சொன்னார், எந்த அரசு பதவியிலும் இல்லாத மகாத்மா காந்திக்கு காங்கிரஸ் அரசு எப்படி மரியாதை கொடுத்ததோ அதே போலதான் நான் பெரியாருக்கு கொடுத்தேன். உனக்கு காந்தி, எனக்கு பெரியார். இந்த துணிச்சலை பாருங்க. அண்ணா சட்டத்தை நிறைவேற்றப்ப மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும். அதே மாதிரி கலைஞர் வந்து பெரியாருக்கு மரியாதை கொடுக்கலன்னா ஆட்சியே வேண்டாங்கிறாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஆளுநர் பேசி முடிச்ச உடனே இவர் பேசினதெல்லாம் குறிப்பில இருந்து நீக்கப்படும், நான் சொல்றது மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு. அது எந்திரிச்சு ஓடுது வழி இல்லாம. காரணம் அவருக்கு தெரியல தமிழ்நாடுங்கிறது என்ன மாதிரி ஒரு வரலாறு, எப்படிப்பட்ட தலைவர்கள்னு. அடிப்படையில நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ரத்தத்திலே ஒரு வீரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது அப்படியே மறைஞ்சிருக்குமே தவிர, மங்கிலாம் இல்ல, மறைஞ்சிருக்குமே தவிர நேரம் வர்றப்ப அதெல்லாம் புலி மாதிரி அடமும். என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, இளைஞர்கள்லாம் பெருசா முன்ன மாதிரி ஆர்வம் இல்லையான்னு. வரும், நேரம் வரப்ப தானா வருவான். when time warrants, இளைஞர் கூட்டம் தானா வந்து நிற்கும்.
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்ப யார் வந்து ஆள் வச்சு கூட்டிட்டு இருந்தா? தானா வந்ததுல அது மாதிரி அவசியம் ஏற்படுகிற போது வரும். இப்ப டெல்லியில எங்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதையே இருக்கு. 2 காரணம். ஒண்ணு, வேட்டி கட்டிட்டு போறது நாங்க தான். அடுத்து, இது என்ன அப்படிமா, இதான் என் கட்சி கொடி. ஓஹோ, எனக்கு ஒரு வேட்டி தெரியுங்களான்னு கேட்டான் ஒரு ஆள். கேட்டால RSS. நான் சொன்னேன், என்கிட்ட வேட்டி இருக்கு தரேன், புதுசு கூட இருக்கு தரேன், ஆனா என்கிட்ட கரை போடாம இல்ல, கப்சப் இல்லாம இல்ல, பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டான். அவனுக்கு வேட்டி கட்டணும்னு ஒரு ஆசை. நல்ல நண்பர் தான். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வேட்டியெல்லாம் கட்டி விட்டார். அப்படி ஜாலியா பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அங்க இருந்து திமுக சென்றாரு அவரு அப்படின்னு. அவரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவர் கூட்டிட்டு போனாரு கொடுத்தாரு அப்படி. அப்புறம் எல்லாரும் அதை ரொம்ப எளிமையா ஈஸியா தான் எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மரியாதையை அங்கே தேடி கொடுத்திருப்பது திமுகங்கிற கட்சி. கடுமையா விமர்சிப்போம், கடுமையா விமர்சிப்போம், ஆனா பேச வேண்டிய முறையில பேசுவோம். இப்ப நான் 2 உதாரணம் சொல்றேன். இந்த சந்திராயன் 3 அப்படின்னு ஒரு வெற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப சமீபமா நடந்தது. விண்கலம் போய் நிலவின் தென்பகுதியில் இறங்கியது. அதுக்காக வேண்டி பாராளுமன்றத்துல ஒரு நாள் டிபேட், அது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு தாராளமா நேரம் கொடுத்து பேச சொல்றாங்க. அப்ப ஆளாளுக்கு அதனுடைய தொழில்நுட்பம் அதெல்லாம் பேசுறப்ப என்னுடைய முறை வந்தது. நான் கழகத்தினுடைய குழு தலைவர் வேற, எல்லாரும் சார்பா நான் பேசுறப்ப சொன்னேன், உலகத்திலேயே முதலா நிலவிலே போய் இறங்கிய விண்கலம் அமெரிக்காவுடையது. அதுல இருந்து ஒரு மனுஷன் ஆம்ஸ்ட்ராங்னு இறங்கி கால் வச்சது 1969. அதற்கு பின்னால் பல நாடுகள் அங்கே விண்கலம் இறக்கி இருக்கு. ஆனால் முதலில் நிலவிலே போய் தண்ணீர் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு வந்த விண்கலம் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. நம்பர் 2, இப்ப நிலவிலே தென்பகுதியில போய் இறங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா? காரணம் இருக்கு. நம்மளாம் சும்மா டிவி பார்ப்போம், நியூஸ் கேட்போம், அதோட போயிடுறது. குறைஞ்சபட்சம் இளைஞர்களாவது தாய்மார்கள் தான், நீங்க தான் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. அது மட்டும் இல்ல, எங்க அம்மாலாம் எனக்கு சின்ன வயசுல படுக்க வச்சுட்டு காதுல சொன்ன கதை தான் இன்னமும் என்னை வழி நடத்திட்டு இருக்கு. அவங்க பாடின பாட்டு தான் எங்களை தூங்க வச்சது மட்டும் இல்ல, அவங்க சொன்ன கதைகள். ஒரு பண்புடையவனா வளரணுங்கிறதுக்காக வேண்டி நான் அடிக்கடி சொல்ல, அவங்க சொன்ன 2 தான், வாழ்க்கையில எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைக்கும் போய் பேசாத, 2வது எந்த நிலையிலும் யார்ட்டையும் கையேந்தி நிற்காத. இது 2 தான் சொன்னாங்க. எனக்கு அப்பா கிடையாது, நான் அப்பாவை பார்த்ததே இல்லை, பிறந்த உடனே இறந்துட்டேன். அம்மா தான் வளர்த்தாங்க. ஆக தாய்மார்கள் தான் பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். இந்த தகவல் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யாராவது பேசுனா எனக்கு தான் தெரியா, நான் திமுகவில் இருக்கேன், திமுக கூட்டம் கேட்டிருக்கேன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். இது மாலை நேரத்தை பல்கலைக்கழகம்னு அண்ணா சொன்னதற்கு காரணம், நம்ம இது மாதிரி நிறைய செய்திகளை பேசுவோம். எதிரியை விமர்சிப்பது மட்டும் நம்முடைய வேலையே இல்லை. நீங்க உலகத்திலேயே இல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதன் வாழக்கூடிய அளவிற்கு ஒரு கிரகம் பூமியை தவிர எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. செவ்வாங்கிறான், சனிங்கிறான், எங்கேயும் போய் இருக்கவே முடியாது. நிலவில கூட இருக்க முடியாது. பூமியில மட்டும்தான் வாழ முடியாது. அதனாலதான் அதை காப்பாத்துங்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் நமக்கு பயன்படக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு தெரியுமா? இருப்பதே 3% தான். 3% தான் மனுஷனுக்கு பயன்படக்கூடிய தண்ணியா இருக்கு. அதை தான் நம்ம ரசாயனத்தை விட்டு வீணாக்குறோம், என்னன்னதோ பண்ணி பாழாக்கிக்கிட்டு இருக்கோமே தவிர எதிர்காலத்தை பத்தி நினைக்காமே போயிட்டு இருக்கோம். எதிர்கால தலைமுறைக்கு வீடு வாங்கி வைக்கலாம், கார் வாங்கி தரலாம், படிக்க வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், கையில காசு இருக்கலாம், குடிக்க தண்ணி இருக்குமான்னு தெரியாது, சுவாசிக்க காத்து இருக்குமான்னு தெரியாது. இதெல்லாம் நான் அபாய அறிவிப்பாக சொல்றோம். இதெல்லாம் எங்க கடமை. இதை பற்றி பேசுகிற போதே நாங்க அதுக்கு தேவையானதை அரசாங்கத்துல செய்வோம். அதுதான் கலைஞர் முதல் இந்த 3% தண்ணிக்கு மேல என்ன செய்யலாங்கிறப்ப கடல் நீர் வாயிலே உட்புகரிக்கிற தண்ணிய சுத்திகரிச்சு குடிநீரா கொடுத்தது கலைஞர் தான் முதல்ல. அது மாதிரி இந்த சந்திராயன் 3 போய் இறங்குனது தென் துருவத்துல. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துல மனுஷனை இருக்க முடியாது, அங்க தண்ணி கிடையாது, இங்க இருந்து தண்ணி கொண்டு போக முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி போயிருக்காங்க. அதனுடைய இயக்குநர்கள் வீரமுத்துவேல், சங்கரன் 2 தமிழர்கள். அப்புறம் சூரியனை போய் ஆய்வு செய்ததற்கு ஆதித்யா 1 போச்சு. நேற்றைக்கு முன்தினம் தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையில இருக்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஷாஃபி பானுங்கிறவங்க. அக்கினி 1ங்கிறது அப்துல் கலாம் முதலா கண்டுபிடிச்சது. ஏவுகணை கண்டம் விட்டு கண்டன் பாயிருதுன்னு.
இப்ப அக்னி 5 வந்துருச்சு, 5000 கிலோமீட்டர் போய் தாக்குறது. அதன் இயக்குனர் சங்கரின்னு ஒரு பெண், தமிழ்நாட்டு பெண். இதெல்லாம் நான் அம்பத்தூர்ல நின்று சொல்றேன்னு நினைச்சீங்களா? நோ, பாராளுமன்றத்தில் நின்று சொல்றேன். எங்க அண்ணன் அமித்ஷா இருந்தாரு, ஐயா மோடி இருந்தாங்க, இந்த கதையெல்லாம் சொல்லப்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் கடைசியா சொன்னேன், சந்திராயன் 1 வெற்றிக்கு காரணம் மயில்சாமி அண்ணாதுரை, 3 வெற்றிக்கு காரணம் முத்துவேலும் சங்கரனும், ஆதித்யா 1க்கு ஷாதிபானு, இந்த அக்னி 5க்கு சங்கரி, இவர்கள் எல்லாம் தமிழர்கள். அடுத்து இவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள். 3வது தான் முக்கியம், இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. அவங்களும் சிரிச்சுக்கிட்டாங்க தெரியுங்களா? எவ்வளவு நாசுக்கா சொல்றாங்க, எனக்கு இந்தியும் வேணாம் சமஸ்கிருதம் வேணாம், ஆனா நான் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு தமிழன் வந்து அவையில பேசுறான். உலகத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்து தர இந்த கூகுள்னு போன்ல இருக்கு பாருங்க, அதன் தலைவன் தமிழ்நாட்டை சார்ந்த என் தம்பி சுந்தர் பிச்சை. ஆக நான் இந்தி படிக்க வேணாம்னு சொன்னதுக்கு காரணம், இந்தி வேண்டாம் அப்படிங்கிறத விட எங்களுக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லை, எங்களுக்கு இருக்கிறதே தமிழ் போதும், உலக தொடர்புக்கு ஆங்கிலம் போதுன்னு இன்னைக்கு விஆர் தமிழ், எனக்கு ஆங்கிலம் பேசக்கூடாதுன்னு இருக்க மேடைகள்ல நம்ம வெற்றியின் உச்சத்தில் நிற்பதற்கு காரணமே இதுதான். இதை சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஆட்சி நடத்துற முறையெல்லாம் இப்ப கூட ரொம்ப வைரலா போயிட்டு இருக்காது. ஏழையின் கண்ணீர் கூறிய வாழைவுக்கும் மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்றாவது ஒரு நாள் தீர்ப்பு சொல்வார்கள்னு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள்ங்கிறப்ப உன்னை தூக்கி எறிவேன் அப்படின்னு நான் சொல்லலை, பேசினா கைதட்டி இருப்பாங்க. உன் ஆட்சியை தூக்கி எறிவோம், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல. மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் யாரு? அமித்ஷா. மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், keep in mind, in the process of democracy, one day or other you will be out of power, and that day you will realize and regret for whatever you have done. என்றாவது ஒரு நாள் ஜனநாயக ஆட்சி முறையில் நீங்கள் ஆட்சியை விட்டு விலக வேண்டிய அவசியம் ஏற்படும், அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ததற்கெல்லாம் வருத்தப்படுவீர்கள். அப்படி வெளியில வந்தோடனே என்கிட்ட சொல்லுவாங்க, கடுமையா தான் பேசுறீங்க, ஆனா கேட்க நல்லா இருக்குன்னு. நான் சொல்லுவேன், நான் கலைஞர்கிட்ட வளர்ந்தாங்க, எங்களோட அரசியல் பயிற்சி அண்ணா அறிவாலை, அவர் தான் எங்களை ஊக்கப்படுத்தினார், அவர் தான் எங்களை கண்டுபிடிச்சார். உங்கள்கிட்ட ஏதோ இருக்குன்னு உடனே கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு கார்ல ஏற்றிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு, அதுதான் எங்களை இந்த கட்சியில் நிறுத்துச்சு. யாரும் மூட்டை கட்டியெல்லாம் எதுவுமே கொடுக்கல. வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்களை பார்த்தாச்சு, ஆனா அந்த கலைஞர்ங்கிற தலைவன் காட்டின அன்பு, எப்பயா வந்த அப்படின்னு கேட்கறதோ, ஊருக்கு போறப்ப எப்பயா கிளம்புறேன்னு கேட்கறதோ, எப்படி போறேன்னு கேட்கறதோ, அது மட்டும் இல்ல, பேசிட்டு வந்த உடனே நல்லா பேசணையா அப்படிம்பாரு. நீ பார்லிமெண்ட்ல பேசலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், எப்போ அவர் உட முடியாம இருக்கிறப்ப கூட மெல்ல கூட்டி சொல்வார், பார்லிமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கியா, சந்தோஷமா இருக்கு எப்படின்னு இந்த காட்டின அன்பும் ஊக்கமும் இருக்கும் பாருங்க. இந்த ரிக்ஷாக்காரன் விட்டு பிள்ளைக்கு பாராட்ட ஆள் இல்லைன்னா யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்த ஆளாக்கியவர் தலைவர் கலைஞர். அதனால்தான் நெகிழ்ச்சியோட பேசலாம். அவருடைய படைப்புகள், அவருடைய தொண்டு சாதனைகள் அதெல்லாம் உங்களுக்காக, மக்களுக்காக. உங்களுக்குன்னா நீங்க வேற யாரும் இல்ல, நமக்காக, எல்லாத்துக்கும். ஆனா தனிப்பட்ட முறையில் எங்களை மாதிரி ஒரு லெப்டினன்ட், நாங்கெல்லாம் வந்து எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட சிப்பாய்கள், இந்த இயக்கத்திற்காக வேண்டி எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று முதல் வரிசையிலே மார்பு காட்டி நிற்கிற ஒரு கூட்டமாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்ல, அதுக்கு காரணம் கலைஞர். அவர் ஏற்படுத்திய அந்த ஊக்கம், அந்த தைரியம். அவர் தைரியசாலி, அவர் எதுக்குமே பயந்தவர் இல்லை. அவர் நிமிர்ந்து நிற்பதும் பேசுவதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அவர் பேராசிரியர் பேசுறப்ப எனக்கு ஒண்ணுன்னா நினைப்பு வந்துச்சு. அவர் இந்த யாரோ ஒரு சாதாரணமானவருக்கு எப்படி உதவி பண்ணாங்க, அவங்க அப்பா பென்ஷனுக்கு போனப்பன்னு ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இந்த கோபி செட்டிப்பாளையத்தில் ஒருத்தர், ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவருக்கு வந்து சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் வேணும், அதுக்காண்டி நடையா நடக்கிறார். எத்தனை வருஷம் தெரியுமா? 18 வருஷம் நடக்கிறார். 18 வருஷம் நடக்கிறார். 18 வருஷம் போய் 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 நடந்து எதுவுமே இல்லாம அதை கூட இந்த ஒரு அவர் சமயத்துல உண்மை பேசுறாரா பொய் பேசுறாரான்னு தெரியாது. யாரு பேராசிரியர் உயிரோட இருக்கான்னு போய் சான்றிதழ் வாங்கிட்டு வா,
தனித்தனி மாசத்துக்கு வாங்கிட்டு வாங்கலாம்னு சொன்னப்பெல்லாம் நிஜமாவே இப்படி சொல்ற ஒரு அறிவாளி இருந்தானா அப்படின்னு தான் நமக்கு தோணும். அது மாதிரி பல காரணங்களை கேட்டு அவரை அலைக்கழிக்கிறாங்க. அவர் ஓயவே இல்லை. கடைசியா வந்து நீ அவனுக்கு நீ கொடுத்தாங்கன்னு நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டாங்க. தாசில்தார் மாட்டேங்கிறார். தாசில்தாரோட ஜீப்பை ஜப்தி பண்ணுன்னு இந்த ஒரு அங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்படியும் தரல. இவர் அழுப்பு சலிச்சு போய் இருந்தாலும் விக்ரமாதித்தன் மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பத்திரிகைக்காரன் அதை பார்த்து கேட்டுட்டு அந்த பத்திரிகையில் எழுதுறாரு, விடுதலைக்கு போராடியவர் பென்ஷனுக்காக போராடுகிறாருன்னு எழுதுறாரு. ஒரு மாசம் கழிச்சு இந்த பத்திரிகை நண்பர் எங்கேயோ வெளியே போயிருக்கப்போ உங்களை பார்க்க யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றாங்க. வீட்டுக்கு போனா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு அறிமுகம் இல்லாதவர். அவர் வந்து என்னங்க விஷயம், எதுக்கு வந்தீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, நீங்க போன வாரம் எழுதியிருந்தீங்களா விடுதலைக்கு போராடியவர் பென்ஷனுக்கு போராடுகிறாருன்னு, அது நான் தான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்னங்க, எனக்கு பென்ஷன் கொடுக்க சொல்லி இல்லை, இந்த 18 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. எப்படிங்க நீங்க எழுதுனத தம்பி முதலமைச்சர் படிச்சிருக்காரு கலைஞர், உடனே அங்கிருந்து உத்தரவு போட்டார். என்னையும் பார்க்கல, விசாரிக்கவும் இல்லை. நான் எந்த கட்சிக்காண்டி போராடினோ அந்த கட்சிக்காரங்க எனக்கு உதவி பண்ணல. என் கூட ஜெயிலில் இருந்தவனை தேடி பிடிச்சி போனப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லாம வேற கட்சியை சேர்ந்த கலைஞர் என் வாழ்க்கையை மலர வச்சுட்டாரு. ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு ஒருத்தரை 18 வருஷ வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்காருன்னா ஒரு தனி மனுஷன் மட்டும் இல்ல, இதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி பல விதமான நடவடிக்கைகள் உண்டு. அவருடைய அந்த பராசக்தி படத்துல அவர் ஒவ்வொரு படமா பேசுறப்ப நான் உள்ள நிறைய போவார்னு நினைச்சேன். அந்த ராஜா ராணியில வர வசனங்கள் அதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொன்னது, தயவு செஞ்சு பாருங்க. எல்லாம் அதெல்லாம் அமேசான்ல வருது, நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் வருது. அதெல்லாம் கிடைக்காது, எனக்காவது டிவியில காமிச்சா பார்க்கலான்னு இல்லை. உங்க வீட்டில் எல்லாத்தையுமே செல்போன்லயும் இருக்கு, அமேசான் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு. கலைஞரோட பழைய படத்தை எடுத்து படிங்க, பாருங்க. அப்படியே சிலுத்து போய் உட்காந்துருக்கும். அதில் பராசக்தியாக நான் 100 தடவை பார்த்துருப்பேன். ஆனால் இன்னும் திருப்பி பார்ப்பேன். அதில் அவரோட போறப்பெல்லாம் இந்த பாட்டு நீங்க எழுதுனதா, இந்த அவர் சொன்னார்ல பூமாலை நீயே புழுதி மண்மேலே, அது மாதிரி இன்னொரு பாட்டு இந்த காக்கா பாட்டு நீங்க தானே தலைவர் எழுதுனீங்க இல்லையா? அது உடுமலை கவிஞர் யார்? இல்லை நீங்களே எழுதுனதான் நினைச்சேனே. இல்லை இல்லை, அதில் கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, இது மாதிரிலாம் எங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. ரங்கவன் ராதா அண்ணாவோட படம் இவர் வசனம் எழுதுறாரு, அதுல ஒரு பாட்டு, அதெல்லாம் தாலாட்டு பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கும். அதான் கலைஞரை பத்தி பேசினா அப்படி போவோன்றப்பாங்க. அது மாதிரி பராசக்தி படத்துல எல்லாருக்கும் சிவாஜியை தானே தெரியும். சிவாஜி தான் அதுக்கு மெயின் கேரக்டர், அவர் தான் அப்படி இப்படின்னு. அதுல முக்கியமான பாத்திரமே கல்யாணி. அந்த பாத்திரத்தை சுற்றி தான் கதை. அந்த அந்த மண்ணுக்கு நேரக்கூடியதான் வேற மாதிரி ரவுண்ட் அடிச்சு வரும். அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களை நான் தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன். தனியா இருக்கப்போ கேட்டிருக்கேன், கார்ல பொறுப்பு கேட்டிருக்கோம். அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி விளக்கி சொல்லுவார். அதாவது என்ன எலிமெண்ட்ரி தனமா கேள்வி கேட்கிறேன்னு சொன்னதே இல்லை. இப்போ நான் நாடாளுமன்றத்தை 96க்கு உள்ள பொறுப்பு முதல்ல உள்ள எந்திரிச்சு நின்று எந்திரிக்கிறேன். முதல் தடவை பார்த்தா எனக்கு எதிர வந்து வாஜ்பாய் உட்கார்ந்துருக்காரு, பிரைம் மினிஸ்டர். அப்போ அவரு அப்புறம் மாறிடுச்சு. அப்புறம் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ், முன்னாள் பிரதமர் சந்திரசேகர், இந்திரஜித் குப்தா, சோம்நாத் சட்டர்ஜி, இப்போ இருக்க நவீன் பட்நாயக்கோட அப்பா பிஜு பட்நாயக், சித்தபாசு, அப்புறம் பனத்வாலா, கீதா முகர்ஜி. நான் சொல்ற பேர்லாம் உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். இவ்வளவு பேர் இருக்கிறப்ப நான் எங்க செஞ்சுக்கிறேன், எனக்கு காலு கீழே மண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கு. அது அப்படியே பேச போறப்ப அந்த ஒரு அச்சம் வர மாதிரி இந்த படத்துல வந்து அவரோட ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த கல்யாணி அப்படின்ற கேரக்டர், அதில் வந்து அவங்க அண்ணன்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. இங்கே கல்யாணம் ஆகிடும். அப்பாவோட நல்லா வசதியாக இருக்கிறப்போ திடீர்னு கணவன் விபத்தில் இறந்து போவார். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப நான் நரசிம்மராவ் வந்து நான் லாபியில் வரப்போ, நரசிம்மராவ் அந்த சீனியர் மோஸ்ட் லீடர், அவர் எல்லாரும் ஊமம்பாங்க, மௌன குரும்பாங்க. அவர் மாதிரி ஸ்காலர் கிடையவே கிடையாது. 1 மணி நேரம் மனுஷன் வாயை திறந்தா நிறுத்தாம பேசுவார். அப்படி ஃப்ளோ அடிச்சு நொறுக்குவார், இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும். அவர்கிட்ட நான் நிறுத்தி ஒரு சந்தேகம் கேட்டேன். ஒரு எனக்கு இருக்க கியூரியாசிட்டி, புதுசு நான் 41. அவர் எனக்கு நின்று விளக்கமா சொன்னார். ரொம்ப தேங்க்ஸுங்க, ஒரு சின்ன புது எம்பியை வந்து மதிச்சு, புதுசாவது பழசாவது, நீங்களும் எம்பி நானும் எம்பி, இங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு. த கிரேட்னஸ்.
அது மாதிரி தலைவர் வந்து எங்களை மாதிரி சின்னவங்கலாம் வந்து கேள்வி கேட்குறப்பெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்காரு தவிர ஓ யாயா போட்டு உயிர் எடுக்கிறேன்னு சொன்னதே இல்லை. அதனால்தான் எங்களுக்கு தெளிவு வர கேள்வி கேட்கிறவன் யோசிக்கிறான்னு அர்த்தம். கேள்விக்கு விடை கிடைச்சா எனக்கு அறிவு தெளிவு ஏற்படுதுன்னு அர்த்தம். அறிவு தெளிவு ஏற்பட்டா என் பாதையில் உறுதியும் நான் லட்சியத்தை நோக்கி வேகமாக நடப்பேங்கிறது அந்த தலைவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால எங்களை வளர்த்துக்கிட்டே இருந்தார். அது மாதிரி பாடல்களுக்கு அவர் சொன்னது மாதிரி இந்த படத்துல திடீர்னு கணவன் விபத்தில் இறந்து போவான், அப்பா அதிர்ச்சியில் இறந்து போடுவாரு, அண்ணன்மார்கள் வர முடியாமல் போர் சூழல், கடன்காரன் காத்திருந்தவெல்லாம் அந்த வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணி எல்லாத்தையும் புடுங்கிட்டு மறுநாள் காலையில கழுத்தில் காதில் எதுவும் இல்லாமல் வெறும் கட்டிய துணியோடு ஒரு கை குழந்தையோடு நடு ரோட்ல நிற்பான். படம் பராசக்தி பார்த்தவங்க எவ்வளவு பேருங்க? நீங்க எல்லாம் அவசியம் பார்க்கணும். ஓகே, உங்களால பார்ப்பீங்களா? தமிழ் ஃபாலோ ரைட்மா. நிறைய பேர் பார்க்கல. படம் தனியாக போட்டு காட்டுவோம், ஒரு நாள் தியேட்டரில் போட்டு காட்ட சொல்லுவோம். ஓகே, அது இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஷோ போடுங்க சொல்லி நம்ம கட்சி மகளிர்லாம் வந்து பார்க்கட்டும். அந்த அந்த மாதிரி வந்து திடீர்னு நிற்பா. முதல் நாள் வரைக்கும் மாடி வீட்டில் வாழ்ந்த ஒரு வசதியான பெண் மறுநாள் காலையில் இந்த நிலைமையில நிற்கும். நிற்கதியா நிக்கிறப்ப பக்கத்து வீட்டு பெண் வந்து நீங்களாம் பார்க்கலங்கிறத எனக்கு ஆச்சரியம். நிற்கதியா நிக்கிற பெண்கிட்ட பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் ஆறுதல் சொல்ல வருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கவலைப்படாதே கல்யாணி, நாளை காலையில இருந்து தெருமுனையில் ஒரு இட்லி கடை வச்சு பிழைச்சிக்கலாம். இது இட்லி கடையா? அப்படி வசதியான விட்டு பொண்ணுல நான் என்ன இட்லி கடை வைக்க முடியுமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லும், கலைஞர் எழுதுறாரு, தமிழ்நாட்டில் தாலி அற்றவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம். அந்த காலத்தில் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், தெருமுனையில ஒரு பானை வச்சுக்கிட்டு இட்லி சுட்டு சாதாரணமாக கொடுத்து தங்கள் வாழ்க்கை நடத்திய பல விதவை தாய் மாற்றி நிற்பாங்க. அதனால்தான் அவர் ஆட்சிக்கு வந்தவொன்னா விதவைகள் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார், விதவைகள் மறுமண திட்டம்னு கொண்டு வந்தார். அப்படி திருமணமானவங்களுக்கு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு உடனே வேலைன்னாரு. என்னால் உள்ளபடியே நான் எக்ஸைட்டட், ரொம்ப சிலிர்த்து போவேன் இதெல்லாம் நினைக்கிறப்ப. ஒரு மனுஷன் 52 வசனம் எழுதிட்டு 71 அதை நடைமுறைப்படுத்தாருன்னா உள்ளுக்குள்ள அப்படியே கணன்றுகிட்டே இருந்திருக்கு பாருங்க. அதுதான் கனல் வசனங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும் கதை. கிளைமேக்ஸ் வந்து சிவாஜி கணேசன் பேசுற வசனம் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகள் அதல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பெண் பேசுற ஒரு காட்சி வரும். நீங்க அடுத்து படம் பார்க்குறப்ப நல்லா பாருங்க. ரொம்ப அழுத்திக்காம பேச அந்த அம்மா என்ன பண்ணும், வறுமை தாங்காம குழந்தைய கொண்டு போய் ஆத்துல போட்டுருவான். இவ குதிக்க போறதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிடும். குழந்தையை கொன்றாள் அப்படின்னு சொல்லி வழக்கு. நீதிபதி கேட்பார், குழந்தையை கொன்றாயா? ஆம். ஏன் கொன்றாய்? வளர்க்க முடியல, நான் கொன்னுட்டேன். வளர்க்க முடியலன்னா கொன்றதா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? பிறந்த குழந்தை இந்த அரசாங்கத்தின் சொந்தம், அது எப்படி நீ கொள்ளலாம்? பசியால் என் குழந்தை வாடி அழுத போது வராத அரசாங்கம் இப்போது சட்டத்தை ஏன் நீட்டுகிறது கேட்பாங்க. என் குழந்தை மாறுல வந்து பால் குடிக்க வருது, ஒண்ணுமே இல்லை. என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி வந்து பால் கொடுப்பதற்கு? அதெல்லாம் அப்படியே அப்பப்போ போட்டு தெரிச்சு விட்டுருவாரு. மனோகரா படத்துல கடைசி காட்சி, காக்கா ராதாகிருஷ்ணன் அவரோட தம்பி, சிவாஜி தம்பி, அவர் இறந்து போவார். இறந்து போறப்ப மடியில் சிவாஜி போட்டிருப்பாரு. என்ன டயலாக் வரும் தெரியுமா? அண்ணா நீதான் நாடாள வேண்டும், அண்ணா நீதான் நாடாள வேண்டும். அப்பெல்லாம் அண்ணான்னு சொல்லக்கூடாதுங்க சினிமாவில். அண்ணன் கேரக்டர்கிட்ட பேசுறவரு அண்ணன் அண்ணன்னு சொல்ல மாட்டார், அண்ணா நீதான் நாடாள வேண்டும்னு மனோகராவில் வசனம் எழுதுவார். அதெல்லாம் பார்க்கறப்ப அப்போ அதெல்லாம் அவ்வளவு சிலிர்ப்பு வரும். அது மாதிரி இந்த வசனம் இந்த அம்மா பேசுறப்போ, நான் வந்து போராடினேன், என்னை வந்து இந்த ஊர்ல என்னென்னதோ பண்ண நினைச்சாங்க, நீங்க பார்க்க போறீங்க. அதான் நான் முழுசா சொல்லலை, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லும். என் குழந்தையை கொன்றேன் என்பதற்காக என் மீது வழக்கு தொடுக்கிற இந்த அரசாங்கம் 7 குழந்தைகளை கிணற்றிலே தள்ளி கொன்ற நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் காட்டுகிறது, அதை ஏன் தடை செய்யவில்லை அப்படின்னு. அதெல்லாம் நீ தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரே தவிர பதில் சொல்ல தெரியாது. இது 52 எழுதின வசனம். இப்போ உங்களுக்கு இன்னொன்று தெரியணும், நல்ல தங்காள் யார்? பவளக்கொடி பார்த்தவங்க இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டீங்க. வள்ளி திருமண நாடகம்லாம் நடக்கும். அது மாதிரி நல்ல தங்காள்னு ஒரு நாடகம் ஊரெல்லாம் நடக்கும். நானே பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன்.
எங்கள் அம்மா நிறைய பாடுவாங்க. இந்த பன்னீர்செல்வம், ஏடி பன்னீர்செல்வம் இறந்து போனப்பெல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க நிறைய. அது மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் நல்ல தங்காள்? அந்த அம்மா பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், வசதியான வீடு. திருமணமாகி போனது மானாமதுரை. அங்க வசதியான வீட்டில் இருக்காங்க. ஆனா அந்த பகுதியெல்லாம் வானம் பார்த்த பூமி. தொடர்ந்து 10-12 ஆண்டுகள் வறட்சி, ஒண்ணுமே இல்லை. வயல்லாம் இதாயிடுது, வாழ்க்கை போயிடுது, எல்லாம் போய் கருகி ரொம்ப வறட்சியும் வறுமையும் வந்து கணவன் செத்து போறான். அதுக்குள்ள 7 பிள்ளைங்க பிறந்துச்சு. வேற வழி இல்லாம 7ஐயும் கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர. அப்ப மாதிரிலாம் இந்த தொடர்புலாம் கிடையாது, போன் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. பிறந்த வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா உயிரோட இல்லை, அண்ணனும் அண்ணியும் மட்டும் இருக்காங்க. ஐயோ தங்கச்சி இப்படியா வந்துட்டான்னு அவன் அழுகல. ஏன் வந்தீங்கன்னு தான் கேட்டான். என் பொண்ண அவன் மனைவிக்கு பயந்துட்டு, நான் எங்கன்னே போவேன், எனக்கு யாருன்னு இருக்கா, கணவன் போயிட்டான், சொந்தக்காரங்க யாரும் இல்லை, அந்த பகுதியே சுடுகாடு ஆயிடுச்சு, நான் பிறந்த வீட்டுக்கு தானே வர முடியும், அதெல்லாம் நீ எல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு போ அப்படின்றப்ப அவர் ரொம்ப கெஞ்சி சொல்வா, இந்த பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும், நான் வீட்டில் வேலைக்காரியா இருக்கேன், 10 பாத்திரம் தேய்க்கிறேன்ப்பா, சமையல் செஞ்சு தரேன், என்ன வேலை வேணாலும் சரி, நான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன், என் பிள்ளைங்களுக்கு மட்டும் சோறு போடு. அவன் சரிங்கிறான். அன்னைக்கு பிடிக்கல, வேலை வாங்குறாங்க, ஆனால் பிள்ளைங்களுக்கு சோறே போடல. கண்ணுக்கு முன்னாடி அதுங்க சுருண்டு படுக்குது. ராத்திரில அதுங்க அழுகுது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு படுக்க வைக்கிறான். கடைசியா நொந்து போய் எதுக்கு இப்படி பாடுபட்டு வாழ்ந்துட்டுன்னு தூக்கி 7 பிள்ளைங்களையும் கிணத்துல போட்டு இவ்வளவு தூக்கி தற்கொலை பண்ணிக்கிறான். இது கதை. இதை ஊரெல்லாம் போட்டாங்க. அவர் சொன்னார்ல சீரியல் பார்த்துட்டு அழுகுறீங்கன்னு. அந்த காலத்துல பழைய படம் சிவாஜியும் சாவித்திரியும் பாசமலர்ல போனதுக்கு 4 நாள் வீட்டில் வந்து அழுகிறதெல்லாம் உண்டு. அந்த நம்ம மனிதர்களுக்கு எதிர சோகத்தை பார்த்தா இவங்களுக்கு சோகமாயிட்டாங்க. அது மாதிரி நல்ல தங்காள் கதை நாடு முழுவதும் நடந்தது. இப்போ இது கதையா? இந்த கதையை பத்தி கலைஞர் அதுல குறிப்பிடுறாரா? வந்தவொடனே என்ன பண்றாரு தெரியுமா? 89ல பெண்கள் திருமணமாகி புகுந்த வீடு போகிற போது பாத்திரத்தில் மட்டுமே பேர் எழுதி செல்வதற்கு பதிலாக சொத்து பத்திரத்திலும் பேர் எழுதி போகலாம். எவ்வளவு வசதியான வீடா இருந்தாலும் திருமணமாகி போனா உனக்கு இங்கே பந்தம் இல்லைன்னு அறுத்து விட்டுறாங்கல்ல, அது இனிமே கிடையாது. சொந்த வீட்டில் பிறந்த வீட்டினுடைய சொத்துல அந்த பெண்களுக்கும் பங்கு உண்டுன்னு அவங்களுக்கு உரிமையும் மரியாதையும் தேடி தந்தார் பாருங்க. அதுதான் கலைஞர். நான் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 55 நிமிஷம் பேசிட்டேன். நாங்க 55 நாள் பேசுவோம். நானும் பேசுவேன், அவரும் பேசுவார், இங்க இருக்கிறவங்களும் பேசுவாங்க, நீங்களும் கேட்பீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்படி எல்லோரையும் பற்றி பேச முடியாது, நம்முடைய தலைவர்களை பற்றி மட்டும்தான் பேசலாம். பெரியாரை பேசலாம், கொள்கைகளை பேசலாம், சீர்திருத்தங்களை பேசலாம், அண்ணா என்ற அற்புத தலைவனை பற்றி ஆராய்ச்சியை செய்யலாம். அவரை மாதிரிலாம் ஒரு தலைவன் இனி உலகத்திலே பிறக்க முடியாது. அண்ணா த கிரேட். நான் அவரு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்த அதே சீட்டு எனக்கு கொரோனா காலத்துல கிடைச்சது. நான் சொன்னேன், என் வாழ்க்கையிலே பெரும் பேரு அண்ணா உட்கார்ந்த இடத்தில் நின்று நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். எங்க நெஞ்சமெல்லாம் நடந்து. அதுக்கு மேல கலைஞர் நம்ம உயிர் நாடியாக இருக்கிறார். இன்றைக்கு எப்படி கலைஞர் அண்ணா பெரியாரும் அண்ணாவும் இல்லாதப்போ அவங்களுடைய வடிவத்தில் இருந்தாரோ, இந்த 3 பேர் வடிவத்திலையும் இன்றைய தலைவர் இருக்கிறார். நான் அவரோட ஆரம்ப நாட்கள்ல இருந்து பயணம் செய்தவர். அவர் இளைஞரணி தொடங்கிய நாளிலிருந்து நானும் அவரும் ஒன்றாகவே சுற்றியவர்கள். அவர் செயலாளராக, நான் துணை செயலாளராக. அவர் கார் ஓட்டி நான் பக்கத்துல உட்கார்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இருக்கோம். அவர் தான் அப்ப வண்டி ஓட்டுவார். எங்களுக்கு வேற ஒரே கார்ல நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தப்போ எங்களுக்கு டிரைவர் வச்சுக்கிட்டா இடம் அடைக்குன்னு சொல்லி அவர் ஓட்டுவார். ராத்திரி முழுக்க ஓட்டுவார். நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன், பின்னாடி 3 பேர். இப்படியெல்லாம் சுற்றி வந்த அந்த தலைவரை இப்போ இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே கண்கள்லாம் பணிக்குது. என்னன்னா பழைய நினைவுகள் நிறைய வந்து. இந்த 3 தலைவர்களுடைய வடிவத்தில் இன்றைக்கு தமிழக முதல்வராக, நம்முடைய தலைவராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர் மக்களையும் பார்க்கிறார், இந்த கட்சியும் வழி நடத்துகிறார். நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன், நீங்க காற்றி இருக்க இந்த கூட்டத்தோட வெற்றி என்ன தெரியுமா? என் தம்பி வரல, ஏன்னா வாசிக்கு பேசுறப்ப நான் வந்துட்டேன், கீழே நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா நான் பாதியில வந்தா அந்த அம்மாவோட பேச்சு தடைப்படுங்கிற ஒரு நாகரிகத்துக்காண்டி நான் கீழே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். இல்லைன்னா வந்தா நீங்க கை தட்டுவீங்க, அப்புறம் அந்த அம்மாவுக்கு டிஸ்டர்ப் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி என் தம்பி சேகர் பாபு கேட்டிருப்பார், யார் பேசுறாங்கன்னு, இன்னார் பேச ஆரம்பிச்சாங்கன்னு எங்கேயாவது செட்டில் ஆயிருப்பார், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க பாருங்க, கொஞ்சம் கூட அசங்காம வீட்டில இருந்து கேட்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்களே, அதுதான் இன்றைய கூட்டத்தின் வெற்றி. சாமுவேல, ராஜகோபால, மூர்த்தி இவங்கெல்லாம் நிறைய கூட்டம் நடத்திருக்காங்க. எனக்கு சாமுவேலாம் ரொம்ப காலமா பழக்கம். ராஜகோபால் இப்படி இவங்கெல்லாம்
அந்த மாதிரி இவங்க எல்லா கூட்டங்களுமே அந்த நாடுல இருந்து ஒரு 30 வருஷமா வந்துட்டு இருக்க மாதிரி இன்னைக்கும் இது வெற்றி என்றே நான் கருதுகிறேன். ஆக நாங்கள் ஏதோ பேச்சுக்கு பேசல, நான் பேசுனது எல்லாம் என்னுடைய அடி வயிற்றிலிருந்தும் என்னுடைய மனதில் இருந்தும் சிந்தையிலிருந்தும் அப்படியே வகுத்து வந்தது. உங்கள்கிட்ட பேசுற அதே நேரத்தில் நானும் கலைஞரின் நினைவுகளை அசை போடுகிறேன். அப்படி அந்த நினைவுகள் வர வர நமக்குலாம் இன்னும் கடமை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 10-15 நாள்ல நாடாளுமன்றம் தொடங்க இருக்கு. அந்த தெருமுனையில நின்றுட்டு பேசுவதில் நேருக்கு நேர் அவர்களுக்கு முன்னால் நின்று பேசுகிற பரம்பரையில் வந்தவன் என்ற காரணத்தால் அந்த மெஜாரிட்டி இல்லாமல் இப்போ அவங்க வந்திருக்கிறப்ப கூட அதெல்லாம் என்னவா இருந்தாலும் அவங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவர்களை நான் சந்திக்க செல்ல வேண்டும். நீங்கள் காட்டியிருக்கிற இந்த உற்சாகமும் நீங்கள் தருகிற வாழ்த்தும் எனக்கு ஊக்கமளிக்கும். நன்றி, வணக்கம்.